ஹாய் நண்பர்களே, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் கவிதா. நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா பெங்களூர்லேருந்து தான் பேசுகிறேன். ரொம்பவே மனசு நொந்து போய் பேசிட்டு இருக்கேங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மாதம் நம்ம குழந்தை நம்ம வயிற்றுல நின்னதுலேருந்து 10 மாதம் எவ்வளோ பொத்தி பொத்தி அந்த குழந்தைய நம்ம வயிற்றுக்குள்ளே வச்சு நம்மளுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ட்டு பார்த்து அந்த சந்தோஷத்தை அடைஞ்சி ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தை ஒவ்வொன்றும் பண்ணும்போதும் ஒவ்வொரு கற்பனையில நம்ம வளர்த்து அந்த குழந்தையே நம்ம மனசு நோவோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னா எவ்வளோ மனசு வலிக்குங்க. அந்த காலால எத்தனையோ நாள் நம்மளை ஒதைக்கும் போது கூட அந்த வலி தெரியாது. நம்ம சந்தோஷமா ஏத்துட்டு போவோம். ஏன்னா நம்ம குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு. சில உலகத்துல உண்மையிலேங்க அந்த உலகத்துல தாய் தந்தைய எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுமை பண்றாங்கன்ட்டு கடவுள் பொதுவா எனக்கு தெரியலங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம கடவுளா நினைச்சுதான் நம்ம வயிற்ற கட்டி வாயை கட்டி நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோன்ட்டு பல பேர்கிட்ட போய் நம்ம ஒழிச்சு எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ சொல்லுவாங்க 10 ரூபா சம்பாரிச்சு நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம். இந்த குழந்தைங்க எல்லாம் ஏங்க பெரியவங்களான பேருக்கு நம்மள இந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்றாங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஆளு அந்த தாய் தந்தைய அடிக்கிறான்னா கண்குளர பார்க்க முடியலங்க. அந்த மாதிரி வலி துடிக்கிறாங்க. எதுக்குங்க? சில ஜல்மங்கள் இந்த மாதிரி இருக்கு.